ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பு மாநில குழு துணைத் தலைவர் மருது அழகராஜ் அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விஜய் ஆட்சி, விஜய் நிதிநிலை அறிக்கை குறித்துலாம் தொடர்ச்சியாக நீங்கள் பேசிட்டு வரீங்க, மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த நிதிநிலை அறிக்கை பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு காரணம் என்னன்னா, அவங்க இதற்கு முன்னாடி வெளியிட்ட ஒரு வெள்ளை அறிக்கை, அதில் இவ்வளோ கடன் வச்சுட்டு போயிட்டாங்க, அவர் சரியாக பயன்படுத்தின வார்த்தை கஜானா காலி ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் விமர்சனங்களை வச்சுட்டு மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இனி எவ்வளவோ செய்ய முயற்சி பண்ணுறோம், பட் இந்த 5 வருஷத்தில் திமுக அடித்த விஷயங்கள் உங்களையெல்லாம் கடனாளி ஆக்கிட்டு போயிட்டாங்க, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அந்த வெள்ளை அறிக்கை கொடுத்தது. இப்போ பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட திமுகவினுடைய ஜெராக்ஸ் காப்பியாக அது இருக்குது. அதாவது ஏதோ 120 பக்கம் திமுகவுடைய இது 121 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிகர் சொன்னாங்க யாரோ ஒருத்தவங்க. வேளாண் பட்ஜெட்லேயும் அதே தான் சொல்கிறாங்க. இது திமுகவினுடைய ஸ்கீமுக்கு பேர் மாற்றிருக்கே ஒழிய மற்றபடி ஒன்றும் புதுசாக இல்லை அப்படிங்கிறத சொன்னவர் உதயநிதி கிடையாது, எடப்பாடி பழனிசாமி. இது என்னது, அதே ஸ்கீமு அதே பேரை மட்டும் மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை எடப்பாடி சொன்னார், உதயநிதி சொன்னங்கிறது வேற விஷயம். எப்படி பார்க்குறீங்க இந்த நிதிநிலை அறிக்கையை? இல்லை கொஞ்சம் டைம் தரலாமா, ரொம்ப அவசரமாக எதிர்பார்க்குறோமா, கொஞ்சம் போக போக அவங்களாம் கற்றுக்குவாங்களா, எப்படி பார்க்குறீங்க? ஒரு அதிர்ஷ்ட குழுக்களில் கிடைத்த ஒரு லாட்டரி வாய்ப்பாகத்தான் நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியை பார்க்கிறேன். காரணம், அங்கே லாட்டரியே ஒரு அங்கமாக இருக்கிறது. ஒரு லாட்டரி குழுக்களில் கிடைத்த தீர்ப்பு. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு குழப்ப நிலையில் வாக்களித்த காரணத்தால் தான் அவர்களுக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் கிடைத்த ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியலுக்கே இது இறுதி பெரும்பான்மையாக மாறிவிடும். மக்களை பொறுத்தவரை ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும்னு பாதி பேர் நினைச்சாங்க. இல்லையே, திமுக நல்ல ஆட்சி தானே கொடுத்துருக்காரு, நிறைய திட்டங்களை கொடுத்துருக்காங்க, இந்த ஆண்டு காலம் ரொம்ப கண்ணுங்கருத்துமா தமிழகத்தை கையில் எடுத்து நடத்தி சென்றவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அவரிடமிருந்து ஆட்சியை பறிக்க வேண்டிய அவசியமில்லை என்கின்ற ஒரு குழப்பம். இந்த 2 குழப்பங்களுக்கு நடுவில் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுகவினுடைய மிக பெரும் சரிவு. இப்போ அந்தந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நன்மை எல்லாமே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதாயமாக மாறியது. அதனுடைய விளைவுதான் அந்த 107 எல்லா கட்சியிலும் உள்ள போட்டி குழுக்கள். ஆமா. இன்னொன்று, கழகங்கள் இல்லாத தமிழகம் என்று கனவு கண்ட பாஜகவுக்கு நம்ம அடிக்க முடியல, எவனாவது அடிக்க மாட்டானா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. 2 திராவிட இயக்கங்களையும் ஒரு சேர வீழ்த்தக்கூடிய வாய்ப்பாக தமிழக வெற்றி கழகத்தை அவர்கள் பார்த்தார்கள். அதனால்தான் தங்களிடம் சேர்வதற்கு வந்த செங்கோட்டையனை 3 முறை நிர்மலா சீதாராமனை, அமித்ஷாவை சந்தித்து பேசியதற்கு பிறகு, நீங்கள் எங்களிடம் வேண்டாம், நீங்கள் சென்று தமிழக வெற்றி கழகத்தில் இணையுங்கள் என்று அவரை வழி அனுப்பி வைத்தது பாஜக தான். அவரை மட்டும் செங்கோட்டையன் திமுகவுக்கும் முயற்சி பண்ணாரு, இல்ல வரலைன்ட்டாரே. அவர் முடிவு என் கையில் இல்லை, நான் எங்கே செல்ல வேண்டும் என்பதை டெல்லியில தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு தான். நீங்க ஹரித்வார் போறேன், அங்கே போறேன், இங்கே போறேன்னு நிறைய பொய்யை சொல்லிவிட்டு டெல்லி சென்று அமித்ஷாவிடம் ஆலோசித்து நிர்மலா சீதாராமனிடம் கலந்து ஆலோசித்ததற்கு பிறகுதான் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். அவர் மட்டுமல்ல, IRS அதிகாரி அருண்ராஜாக இருக்கட்டும், திரு மார்ட்டினுடைய மருமகனாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கட்டும், முன்னாள் தமிழ்நாடு பாஜகவினுடைய IT விங் செயலராக இருந்த நிர்மல்குமாராக இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகத்திற்கான நிர்வாகிகளை ரெக்ரூட் பண்ணதே தமிழக பாஜக தான். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழக வெற்றி கழகம் என்பது நிச்சயமாக நான் சொல்றேன், அது ஒரு பாஜகவினுடைய சோதனை குழாய் குழந்தை. பாஜகவால் தான் அந்த கட்சி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இப்ப எங்களை எதிரி என்று சொல், உன் பின்னால் நாங்கள் இருப்பது தெரியக்கூடாது. அப்ப எங்களை பிரதான எதிரின்னு சொல்லு, ஆனால் பிரதான எதிரியா நடந்துக்க முயற்சி பண்ணிடாது. அதனாலதான் நீங்க பாருங்க, என்னுடைய கொள்கை எதிரி என்று சொன்ன தமிழக வெற்றி கழகம் எங்காவது பாஜக என்கின்ற அந்த 3 எழுத்து சொல்லை பயன்படுத்துதா? இப்ப நீங்க கொள்கை எதிரி பாஜக, கொள்கை எதிரின்னு ஏட்டில் இருக்கிறது, நடப்பில் இல்லை, எங்கேயும் நான் உதிர்க்கும் சொல்களிலே இல்லை, விமர்சனங்களிலே இல்லை. பாரதிய ஜனதா கட்சிக்கு என்னை பொறுத்தவரை அடங்கி போகிற பாஜகவின் உத்தரவுகளுக்கு தலைவணங்கி செயல்படக்கூடிய ஒரு ஏவல் இயக்கமாகத்தான் தாவக இருக்கிறது. இப்ப நீங்க சொன்னது மாதிரி சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது. கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் அஇஅதிமுக தவறவிட்ட அதிமுகவினுடைய அந்த பேர் அழிவை, சறுக்களை இவர் பயன்படுத்திக் கொள்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கும் என்று எல்லோரும் கருதுகிறார்கள். ஆனால் அதற்கான முஸ்தீபுகளும் அதற்கான முயற்சிகளும் இருப்பதாக நான் கருதவில்லை. வந்ததிலிருந்து யாரை பிடித்து கைது செய்யலாம்? முக்தாரை கைது செய், திருச்சி சூர்யாவை கைது செய், அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய், மார்க்கண்டேயனை கைது செய், அதற்கு பிறகு அப்படி சுத்தி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்.
ஆக எதிர்ப்பு குரக்குகளை ஒடுக்குவது, என்னை பொறுத்தவரை அதிகாரம் என்பது அதிக காரம். அதை ரொம்ப சரியா பயன்படுத்தணும். கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் மக்களுக்கு நாம் என்ன சொன்னோமோ அதை செய்வதற்கு முயற்சிக்கணும். அதற்கு பிறகு நீங்க சொன்னது மாதிரி இன்றைக்கு பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொன்னார். என்னை ஆட்சியிலிருந்து நீங்கள் அப்புறப்படுத்தியிருந்தால் கூட நான் கொண்டு வந்திருக்கும் மக்கள் நல திட்டங்களை நீங்கள் ஒருபோதும் கைவிட முடியாது, கைவிட அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா பெயர் மாற்றம் செய்கிறார்கள். சரி, அவங்க மாற்றம் தர்றேன்னு சொன்னவங்க குறைஞ்சபட்சம் பேரையாவது மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி பெயர்களை மாற்றி கொண்டிருக்கிறார்களே தவிர, எனக்கு தெரிய ஒரு ஆட்சியின் தொடக்கம் ஒரு ஃப்ளைட்டு போய் இறங்குமா போய் சேருமா டெஸ்டினேஷன்றத பெரும்பாலும் விபத்துகள் எல்லாமே டேக் ஆஃப்ல தான் நடக்கும். கிளம்புறதுலாம் நடக்கும். தமிழக வெற்றி கழகத்தின் டேக் ஆஃப் ஃபெயிலியர் தான் நான் கருதுறேன். ஒரு முதலமைச்சர் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் விதத்துல பேசணும். கர்நாடகத்துல மேகதாதுவை கையில் எடுத்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி இல்லை என்ற உடனேயே சிவகுமார் சொல்றாரு, எங்களுக்கு இருந்த பெரிய திரட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் தான், எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். விஜய் ஒண்ணும் தெரியாது, பொலிட்டிக்கல் இம்மர்ச்சுரிட்டிங்கிறார். முதிர்ச்சி இல்லாத ஒரு அரசியல் பிரமுகர் அதிர்ஷ்டத்துல வந்திருக்காரு. எனக்கு அவரால் தாவை காட்ட எந்த எதிர்ப்பு அதைத்தான் நான் சொல்றேன். காங்கிரஸ் ஒரு முதலமைச்சர் கூட்டணி கட்சின்னு சொல்றீங்க, உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியின் முதலமைச்சர் இப்படி சொல்றாருன்னா அதற்கு பதில் சொல்ல வேண்டியது யாரு? யாராவது பேசியிருக்காங்களா அந்த சிவகுமாருடைய பதிலுக்கு? மேகதாது விவகாரம் குறித்து ஏதேனும் ஒரு கலந்தாலோசனை? அங்கே சர்வகட்சி கூட்டம் நடக்குது. சர்வகட்சி கூட்டம் மாநிலத்துல மேகதாதுல அணை கட்டியே ஆகணும்ன்றதுல உறுதியா இருக்காங்க. நீங்க ஒன்னும் பார்க்கலாம், கிருஷ்ணராஜசாகர் ஒரு காலத்துல இங்க மேட்டூர் அணை, இருவரும் இரு அணைக்கு மேல யாரும் அணை கட்டக்கூடாதுன்னு ஒரு காலத்தில் ஒப்பந்தம் இருந்தது. 1924 1924 அதுதான் ஒப்பந்தமா இருந்தது. ஆனால் அதற்கு பிறகுதான் கபினி, ஹேமாவதி, சாரங்கி இப்படி நிறைய அணைகளை கட்டி பாசன பரப்புகளை அதிகப்படுத்தி தமிழ்நாட்டினுடைய நதிநீர் உரிமையை கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் பண்ணது கர்நாடகா. கலைஞர் போன்ற, அம்மா போன்ற ஆளுமை மிக்க தலைவர்கள் இருந்து மிக கடுமையான அரசியல் அழுத்தங்களையும் சட்ட ரீதியான போராட்டங்களையும் கையில் வைத்துக் கொண்டு போராடின காலத்திலேயே நம்ம இவ்வளவு இழந்திருக்கோம். 400 டிஎம்சில இருந்து 200 ஆகி 192 கடைசியா 177 வந்துட்டோம். இன்றைக்கு அவர்கள் தமிழ்நாட்டை மீண்டும் ஒரு வடிகால் பிரதேசமாக, மழை பெய்து வெள்ளப்பெருக்கு வந்தால் திறந்து விடுவோம். அது மேகதாது அதுவும் கிடைக்காது. அதையும் நாங்க ஒரு 12,500 ஏக்கரை சரி பண்ணி 5,000 ஹெக்டேர் அதுல இந்த மேகதாதுன்னு ஒண்ணு கட்டிட்டான்னா தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த காவிரிக்கும் பூட்டு போட்டு விடுவார்கள். ஆக அவர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டுல விஜய் போன்ற ஒரு முதிர்ச்சியற்ற, அரசியல் அனுபவமற்ற, திடமான கொள்கை பிடிப்பில்லாத ஒருவரிடம் தமிழ்நாடு சிக்கி இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நதிநீர் உரிமைகளிலே ஒட்டுமொத்தமாக தனது ஆளுமையை வெளிப்படுத்துவதற்கு, நிலைநாட்டுவதற்கு கர்நாடகா முயற்சிக்கிறது. ஆக நிர்வாகத்தில் தோல்வி, அண்டை மாநிலத்திலிருந்து பெற வேண்டிய நதிநீர் உரிமைகளே தோல்வி, அரசியல் பழிவாங்கலை மட்டும்தான் எனக்கு தெரிய இந்த 3 மாசத்துல பண்ணிட்டு இருக்காங்க. வேற எதுவும் பண்ணல, எதுவும் நடந்த எந்த மாற்றம் வரல. ஒண்ணு பாத்தீங்கன்னா திமுகவின் திட்டங்களை பெயரை மாற்றுவது. நீங்க 717 மதுக்கடைகளை மூடுனேன்னு சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மதுபான கடைகளை பிரைவேடைஸ் பண்றதுக்கு, தனியார் ரெஸ்டோ பார் கொண்டு வர, வீட்ல இருந்து ஆன்லைன் இப்ப நீங்க கடையில போய் வாங்கினா அப்பாவுக்கு தெரிஞ்சு போகணும், அண்ணனுக்கு தெரிஞ்சு போகணும் பயந்துட்டு இருந்த பசங்களுக்கு ஆன்லைன்ல என்ன வருதுன்னு தெரியாது. ஸ்விக்கில வரும், பெரியவங்க என்ன நீ போட்டியாமடா, ஆமா பாட்டுக்கு ரூம்ல போய் அடிச்சு ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி வரும், கேட்டா சாப்பாடு வருதுன்னு சொல்லி வாங்கி உள்ள வச்சு குடிச்சிட்டு இருப்பான். ஆக என்னை பொறுத்தவரை இவர்கள் டாஸ்மார்க் கடைகளை மூடுகிறோம் என்று சொல்லி வீடுகளையே கடைகளாக மாற்றுகிற வேலையைத்தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் செஞ்சிட்டு இருக்கு. ஒருவேளை அதுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெயரை சூட்டுவாங்களா? வெற்றி பார் என்னோட சூட்டலாம். ஆக என்னை பொறுத்தவரை ஆள தெரியாத மக்குகளிடம் வாழ தெரியாத மக்கள் மாட்டிக்கொண்டு முடிக்கிறாங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஆனா அவங்க தரப்புல இருந்து எதுக்கு எடுத்தாலும் இதுக்கெல்லாம் காரணம் திமுக தாங்கிற பதில் இப்ப நிர்மல்குமார் சொன்னார். ஏன் காவிரி தண்ணி வரலன்னா விஜய் அவர்கள் முயற்சி பண்ணிட்டாரு, ஆனா அதை தடுக்கிறதுக்காக சிவகுமாருடன் திமுகவினுடைய ஃபேமிலி, திமுகவினுடைய குடும்பம் அதுல ஈடுபட்டு அதை தடுத்திருக்காங்கன்னு நிர்மல்குமார் சொல்றாரு. காங்கிரசினுடைய கர்நாடக முதலமைச்சரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான திமுக கட்டுப்படுத்துகிறது என்று சொன்னால் காங்கிரஸ் அமைச்சரவையில் எதுக்கு இடம்? விஸ்வநாதனையும் மற்றவங்க மாணிக் தாக்கூர் பதில் சொல்லல, வெளியே போய் சொல்ல வேண்டியதானே. மாணிக் தாக்கூர் பதில் சொல்லணுமா இல்லையா? எல்லாத்துக்கும் திமுக, ராகுல் காந்தியை விட ஸ்டாலின் பாருங்க, அனைத்திற்கும் திமுக 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 எவ்வளவு காலங்க. இது சினிமாவா? வில்லனை காரணங்க பார்த்து விட்டு எதை வேணா செஞ்சுக்கலான்றது சினிமாவுக்கு சாத்தியம். மக்களை பொறுத்தவரை உங்களிடம் தெரிந்தோ தெரியாமலோ வாய்ப்பு வந்து விட்டது. மக்கள் எதிர்பார்ப்பது தீர்வு. அதனை நோக்கி நீங்கள் நகர்த்தாமல் வழி போட்டுக் கொண்டே போனீங்கன்னு சொன்னா நீங்கள் வழி சொல்லும் இடத்திற்கு வந்தாச்சு.
இன்னும் எவ்வளவு காலத்துக்கு பழி போடும் அரசியலை நீங்க கையில் எடுப்பீங்கன்னு தெரியல. இந்த பட்ஜெட் எந்த பாதிப்பையும், எந்த சலனத்தையும், எந்த சந்தோஷத்தையும் மக்கள்கிட்ட உருவாக்கல. இன்னொன்னுங்க, இந்த ஆட்சி மாற்றத்திலேயே மக்களுக்கு வந்து தப்பு பண்ணிட்டோன்ற உணர்வு வந்துச்சுங்க. எனக்கு தெரிய ஃபீல் பண்றாங்க. இல்லைங்க, தேர்தல் முடிவுகள் வரும்போது ஜீவா நான் களத்துல பார்த்தேன். தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கிற தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கிற போதே ஒரு ஆட்சி மாற்றத்தை மக்கள் நிகழ்த்தி இருந்தா ஒரு பெரிய கொண்டாட்டத்தை பார்த்திருக்காங்க. அந்த மாதிரி இல்ல, அப்படி இல்ல. நான் மட்டும் தான் போட்டேன்னு நினைச்சேன், எல்லாருமே போட்டிருக்காங்க. பாலுக்கு தண்ணி ஊத்துன அவ்வளவுதான் மேடம், நீங்க சொன்னதுதான். ஆளுக்கு ஒரு கை உப்பு போட்டு குழம்பு கெடுத்து விட்டான்ற மாதிரி இவர்கள் ஒருவருக்கு தெரியாமல் ஓட்டு போட்டு அனுபவம் இல்லாத ஒருவரின் கையில் ஆட்சி ஒப்படைத்து விட்டு என்ன செய்ய போறோம்? ஓட்டு போட்டவனே முட்டு கொடுப்பதற்கு கூட வழி இல்லாமல் வருத்தப்படுறான். இன்னைக்கு கூட வேளாண் திட்டத்துல முட்டு கொடுக்கும் திட்டம்னு ஒண்ணு வந்திருக்கு. ஆனா முட்டு கொடுக்கும் திட்டம் யாருன்னு என்ன, தாவேக்காக்கு ஓட்டு போட்டு வந்து அந்த முட்டு கொடுத்துட்டு இருக்கான். முடிந்தவரையும் முட்டு கொடுக்குறான். நிதியமைச்சர் பேசுகிறார். ஒரு நிதியமைச்சர் நாவலர் பேசுகிற போது, அன்பழகன் பேசுகிற போது, இதற்கு முன்பு இருந்த நிதியமைச்சர்கள் பேசுகிற போது குறைந்தபட்சம் திட்டங்கள் என்ன சொல்கிறார்கள், எந்த திட்டங்கள் வெகுவாக மக்களை ஈர்க்கிறது என்று அனைவரும் கவனிக்கக்கூடிய சூழல் இருந்தது. நேற்று இந்த மரிய வில்சன் ஒருத்தர் அமைச்சர் பேசுறாரு. அவர் பேசும் தமிழ் சத்தியமா சொல்றேன், அந்த அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கே புரியுமா? சிபிஎஸ்சில படிச்சிருப்பாரு, என்னன்னு தெரியலங்க. குறைஞ்சபட்சம் பயிற்சியாவது கொடுத்துருக்கலாமே. நான் என்ன சொல்றேன், இல்லைன்னு சொன்னால் இந்த இவர் சொல்றாருல ஆதவர்ஜுனா, இனிமே முதலமைச்சருக்கு பதிலா நாங்க தான் பதில் சொல்லுவோம். தயவு வந்து இந்த நிதியமைச்சருக்கு பதிலா வாசிக்கிற வேலை வேற யாருக்கு தமிழ் தெரிந்த ஒருவருக்கு கொடுக்கலாமே. இந்த ராஜ்மோகன் பட்டிமன்ற பேச்சாளர் தானே, அவரிடம் கொடுத்தா ராஜ்மோகன் அமெரிக்கா பிச்சை, சுந்தர் பிச்சை பேசுவாரே, அடுக்குமொழி இல்லாவது பேசுவார் அல்லவா? ஆக என்ன என்னங்க இது? தாமிர பரணி என்பதை தாம்பரம் பரணின்னு பேசுறாரு. 7,5793 அவருக்கு 8 தொகைக்கு 11 கீழ்கணக்கு தெரியாதாலும் பரவாயில்ல, இந்த அடிப்படை கணக்கு தெரியாத ஒருவர் நிதி அமைச்சராக கீழ்கணக்கு நீங்க கேட்டீங்க, அது தெரிய வேண்டாம். அவருதான் தமிழே தெரியலையே. தாமிரபரணி திருநெல்வேலின்னு ஒரு ஊர் இருக்கிறதே தெரியலன்னு தெரியல. சென்னைக்குள்ளே இருந்திருப்பாரு. இல்ல, இன்னும் அவர் குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்னு சொல்றாங்க. அப்ப திருநெல்வேலி தாமிரபரணி நதிக்கரை நதியை கடந்தான்னு வந்திருப்பாரு. தாமிரபரணி என்பது ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளை அழகாக உச்சரிக்கும். தாம்பரம் பரணி என்கிறார். நான் என்ன கேட்கிறேன், அப்படி இப்ப தாம்பரம் பரணி என்று சொல்கிற போது சபை நாயகர் திருத்திருக்கணும்ல, திருத்தணுமா இல்லையா? தம்பி தப்புங்க, தமிழக வெற்றி கழகத்தை தமிழக வெத்து கழகம் சொன்னா ஒத்துப்பாங்களா? தம்பி தப்பா உச்சரிக்கிறீங்க. தமிழ்நாட்டினுடைய அடையாளம் இல்ல தாமிரபரணி, நதியை தப்பா சொல்றாரு. நீங்க அவர் பேசுறதுல இன்னொன்னு பாருங்க, சமம்ங்கிறத சமத்துவம்ங்கிறத சவம்ங்கிறாரு. சமத்துவ சமமாயிருக்கு. ஆமா, சமத்தை சவம்ங்கிறார். தாமிரபரணியை தாம்பரம் பரணி என்கிறார். 7,5793 கணக்கு வல்ல, தமிழ் வல்ல, உச்சரிப்பு வல்ல. அம்பிகா காப்பி ஓட்டல்னு படிக்கணும், இவர் அம்பி காப்பி ஓட்டல்னு படிக்கிறாரு. தமிழை எங்க எனக்கு தெரிய பட்ஜெட்ல துண்டு விழுந்து நான் பார்த்திருக்கேன். தமிழே துண்டு துண்டா விழக்கூடிய பட்ஜெட் நான் இப்பதான் பார்த்தேன். ஆக உண்மையாவே சொல்றேங்க, ஏதோ ஒரு நகைச்சுவையா. ஏன் இது அண்ணாமலை படத்துல ஜனகராஜ் ஜோக் வருமே, நேசமணி பொன்னையா நாசமணி பொன்னையா, அப்படிதான் போயிட்டு இருக்கு. உண்மையாவே சொல்றேங்க, ஒரு ஹீரோன்னு சொல்லக்கூடிய ஒருவருடைய ஆட்சி ஒரு ஹீரோத்துவமா இருக்கணுமா இல்லையா? முதலமைச்சரும் திருத்தல, அவர் தான் பேசவே மாட்டார். அவர் அமைந்திருக்கக்கூடிய கோலத்தை பாத்தீங்களா? ஏறையோ பிடித்து வந்து பிணை கைதியை உட்கார வைத்திருந்தா எப்படி இருப்பாங்க? அவர் மேடைகளிலே பயங்கரமா பேசுறாரு. சாமி வந்த மாதிரி, அருள் வந்த மாதிரி சவால் விடுறாரு. மாமாங்கிறாரு, அப்பாங்கிறாரு, ஏதோ கேள்வி பேசுறாரு, கிண்டல் பிடிக்கிறாரு, வாயில நல்லா வந்துருங்கிறாரு. சொன்ன வார்த்தைகள்லாம் பாருங்க. ஒண்ணு வேணாம், பொப்புலிஸ்டி நாயுடு அப்பல இருந்து எடுங்க, பி.டி. ராஜன் வாங்க, பெரியவர் பக்தவச்சலம், பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், மூதறிஞர் ராஜாஜி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர், முத்துவேல் கருணாநிதிக்கு முன்னூறு புரட்சி தலைவர் எடப்பாடி, ஓபிஎஸ், இந்த முதலமைச்சர் இத்தனை பேர் இருந்திருக்காங்களே, யாராவது என் வாயில் நல்லா வந்துடும், என்ன இதுக்கு டேஸ்க்கு, என்ன டேஸுக்கு நான் என்ன, அவர் வந்து நான் என்ன, அது அந்த நான் என்னன்னு சொல்லி ஒரு கேப் விடுறாருல, அதை நம்ம என்ன எப்படி பில்ல பண்ணிக்கிறது, எப்படி பொருத்திக் கொள்வது? வீட்டுல குழந்தைங்க கேட்டா என்ன சொல்றது, என்ன சொல்ல வர, அந்த வெற்றிடத்திற்கு நாம் எதை இட்டு நிரப்புவது? இப்படியெல்லாம் ஒரு முதலமைச்சர் பேசுவாங்களா? நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்க சார், நீங்க மாண்புமிகு முதலமைச்சர், தமிழகத்தின் முதலமைச்சர், 14வது தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்தை வழிநடத்தும் அமைச்சர், முதலமைச்சர். அமைச்சர்களுக்கெல்லாம் நீங்கள் தான் முதன்மை அமைச்சர் என்று சொன்னால் உங்களிடம் எப்படி ஒரு பக்குவம் இருக்கணும், எப்படி வழி நடத்தணும், மக்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க. நான் இதை கொண்டு வர போறேன், இதை கொண்டு வர முடியலைன்னா இதற்கான காரணம்
இதை செய்ய முடியல, இதை நான் இப்படி பண்றேன் சொல்லுங்க. ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிடத்தில் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமா போகணும் சொன்னது நீங்க தானே, சொன்னீங்களா இல்லையா? தமிழ்நாடு முழுவதும் எங்கே வேணாலும் ஏறலாம் இறங்கலாம். பேருந்துகள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து நீங்க என்ன சொன்னீங்க? 2500 பேச்சே இல்லை, அது குறித்த விளக்கங்களே இல்லை, விவரங்களே இல்லை. இப்ப செய்வோம் அப்ப செய்வோம்னா அது பதில் சொல்லணும்ல. அதான் கஜானா காலி ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. இதுதான் இப்போ எனக்கு தெரியுதுங்க, இவர்கள் சட்டமன்றத்தை நடத்த தெரியல. உண்மையாவே அங்க இருக்கக்கூடிய சபாநாயகர் பரிதாபத்துக்குரியவர். எம்ஜிஆர் காலத்தில் களத்திற்கு வரப்பட்டு நீண்ட அனுபவம் கொண்டவர் திரு ஜெயஸ்ரீ. ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்தார். இன்னொன்னு கொஞ்சம் மனசாட்சி கொண்டவர், ஓரளவு நியாய தர்மத்தை உணர்ந்து கொள்ளக்கூடியவர். நான் அவரோட அரசியல் பழைய இன்னைக்கு வேளாண் அமைச்சரை திட்டி இருக்கேன், பயணம் பண்ணிருக்கேன். மேட்ருக்கு வாங்க ஓபிஎஸ் கூட இருந்த போது சில காலம் அவரோட நான் இருந்திருக்கேன். என்னை பொறுத்தவரை தவறுகளை மிக தெளிவாக ஒப்புக்கொள்ளக்கூடிய மனிதர். அவருக்கே ஏத்துக்க முடியல, என்னடா பண்றேன்னு தெரியல, அவரு எப்படி இவங்களை திருத்துறதுன்னு தெரியல, முதலமைச்சர் என்ன விரும்புறாருன்னு தெரியல. இன்னைக்கு கூட ஒரு தைரியமா முதலமைச்சரை தொடர்ந்து புகழுகிற போது எல்லோரும் முகம் சொல்லித்தார்கள், அவரும் முகம் சொல்லித்தார். நிறுத்திட்டு வேற பேசுப்பாரு. ஆனால் முதலமைச்சர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியாது. ஆக என்னை பொறுத்தவரை நான் சொன்னது போல அதிகார அனுபவம் இல்லை, கொள்கை தெளிவு இல்லை, திட்டங்கள் இல்லை, நல்ல நோக்கங்கள் இருப்பதாகவும் தெரியவில்லை. ஏதோ ஒரு பகை, ஏதோ ஒரு கோபம் இவர்களை வீழ்த்த வேண்டும் என்று அரசியலுக்கு வந்திருக்கிறார். இவர்களை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தி கொண்டு பின்னிருந்து விளையாட்டு காட்டுவதாக நான் உணர்கிறேன். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். பிஜேபியினுடைய மௌனம் பார்த்தீங்களா, ஒரு சைலண்டா இருக்காங்களா, எந்த கருத்தும் பெருசா இல்லை. எப்போ ஒரு கருத்தை ஒரு நயினார் சொல்றாரு, அவ்வளவுதான். அண்ணாமலை அமைதியாக இருக்கிறார். ஏதோ ஒரு நீண்ட கால திட்டத்தை நோக்கி பாஜக நகர்த்துவதாக நான் நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகம், காங்கிரஸ் அமைச்சரவையே பாஜக விரும்புமா? என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் அதில் பங்கேற்றிருப்பதை பாஜக விரும்பவில்லை. ஆனால் உனக்கான அறுதி பெரும்பான்மையை கிடைக்கிற வரை தற்காலிகமாக அதை முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. இந்த இது சொல்லுவான்ல, கையிலே கல் கிடைக்கிற வரை நாயோடு பேச்சுவார்த்தை நடத்துவது சாதுரியம். அதுபோல இவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை என்று கிடைக்கின்ற வரை காங்கிரஸ் என்கின்ற ஒரு அனாதை இயக்கத்தை பயன்படுத்திக் கொள்வோம். அந்த கட்சியை பொறுத்தவரை ஒன்று திமுக, இன்னொரு அதிமுக, மாற்றி மாறி ஒட்டு திணைகளில் உயிர் வாழ்கிற கட்சி தான் காங்கிரஸ். அந்த கட்சிக்கு என்று தனி கொள்கைகளோ தனி தன்னம்பிக்கையோ எதுவுமே கிடையாது. காமராஜர் ஆட்சி என்று எனக்கு தெரிய ஒரு அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக கனவுகளிலே வாழக்கூடிய கட்சி காங்கிரஸ். ஒண்ணு இங்க விட்டு அங்க இப்ப ஒரு புது திண்ணை தேடி பனையூருக்கு போயிட்டு இருக்காங்க. ஆக அவர்களை உனக்கு அறுதி பெரும்பான்மை என்கின்ற 118 ஏற்ற வரையும் அதிமுகவை உடைத்து அப்படிதான் பாக்குறீங்க, அது வரையும் சேர்த்துக்கிட்டு வச்சுக்கோ. அது வந்துருச்சுன்னா அவங்க வெளித்தள்ளிடு. இந்த காவிரி விவகாரத்தை பொறுத்தவரையும் பொதுவா சில பேர் இன்னும் திமுக மீது வைக்கிற விமர்சனம், இந்திரா காந்தி பேச்சை கேட்டு அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காம விட்டுட்டாரு, வழக்கை வாபஸ் திமுக தான் வழக்கு போட்டுச்சு, ஏன் நீங்க பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டு வழக்கை வாபஸ் வாங்கினீங்க, அதனாலதான் இவ்வளவு நடந்துச்சு அப்படிங்கிற அந்த விமர்சனம் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இல்ல, என்னை பொறுத்த வரையும் நான் அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் இருக்கிற போது, நமது எம்ஜிஆருடைய ஆசிரியராக இருக்கிற போது நானுமே அந்த குற்றச்சாட்டை திராவிட முன்னேற்ற கடுமையாவே எழுதியிருப்போம். 1924 உள்ள அந்த இருதரப்பு ஒப்பந்தம் 50 ஆண்டு காலத்துல புதுப்பிக்கப்படணும். 1974 அது காலத்தே புதுப்பிக்கப்படுகல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அன்றைக்கு மத்திய அரசாங்கத்தின் ஆட்சி இருக்கக்கூடியவங்க எல்லாம் எவ்வளவு கொடூரமான ஒரு சர்வாதிகாரத்தை கையில வச்சிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். காங்கிரஸுடைய சர்க்காரில் ஏன் சில அரசாங்கங்களை கலைத்தார்கள் என்று யாருக்குமே தெரியாது. நினைக்கும் போது கலைப்பாங்க. 356 வச்சுக்கிட்டு கையில அரசாங்கங்களை அபாலிஷ் பண்றது அப்ப சாதாரணமா நடந்தது. மிக கொடூரமான திமுகவையும் கலைச்சாங்க, எம்ஜிஆர் ஆட்சி கலைக்க, யார் அரசாங்கத்தை வேணா நான் கலைக்கிறேன் சார், அன்றைக்கு கேட்பார் இல்லை. ஆக அன்றைக்கு மிக ஒரு மிருக பலத்தோடு அரசியல் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு 356 வச்சு அரசாங்கங்களை கலைத்து நாங்கள் நினைப்பதையெல்லாம் செய்வோம். கச்சத்தீவை தூக்கி உரிய மாநில அரசாங்கத்தினுடைய கருத்தையே கேட்காமல் எடுத்து அடுத்த நாட்டு கொடுத்தோம். ஒரு இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கு உட்பட்ட ஒரு உடைமையை, ஒரு தீவை, அதனால் கலைஞர் சொன்னாரே, இது உங்களுக்கு சொந்தம் இல்லப்பா, சேதுபதி ராஜாவுக்கு சொந்தம், சேது சீமை. ஆமா, அடுத்து தூக்கி கொடுத்தாங்க. சோ என்னை பொறுத்தவரை அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிக கடுமையாக காங்கிரஸோடு மோதியது, சட்ட ரீதியாக மோதியது, கஷ்டப்பட்டது. ஆனால் அன்னைக்கு விட்டு கொடுத்துட்டாங்கன்ற குற்றச்சாட்டை நான் இப்ப ஏற்கல. ஏன்னா இயக்கம் மாறிவிட்டதாக நான் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் வாய்ப்புகள், உரிமைகளை நிலைநாட்டுவதற்கான சட்டப்பூர்வ வாய்ப்புகள் அன்றைக்கு இல்லை.
மாநில அரசாங்கங்களை நாங்கள் நினைத்தால் கலைத்து விடுவோம் என்ற நிலையில் இருக்கிற போது இல்ல அன்னைக்கு 71ல திமுக 183 சீட்டுங்க. இல்ல அதுதான் நான் சொல்றேன். அன்னைக்கு இருந்த இந்திரா காங்கிரஸ் ஒரு சீட்டு கூட இல்ல. ஆமா 183 இல்ல. அன்றைக்கு பொறுத்தவரை நீங்க எவ்வளவு மெஜாரிட்டியில தான் நினைச்சா அது பண்ணிடலாம். நினைச்சாக்க கவர்மெண்ட் எம்ஜிஆர் எப்படி காலி பண்ணாங்க? எம்ஜிஆர் எம்பி எலெக்ஷன்ல தோத்தாருல 80ல. அதான் 80ல 2 தொகுதி சிவகாசி கோபிச்செட்டிப்பாளையம் 2 மட்டும் ஜெயிச்சாங்க, மத்தெல்லாம் தோத்து போயிட்டாங்க. 80ல காலி பண்ணி விட்டாங்கல்ல, சட்டமன்ற தேர்தல் கொண்டு வந்தாங்க. ஆக ஆட்சிகளை நினைத்தால் கலைக்கிற காலம் இருந்தது. அதனால் மாநிலங்களுடைய உரிமைகளை தக்க வைப்பதற்கும் போராடுவதற்கும் மிக கடுமையான பொம்மை வழக்குக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய பொம்மை வழக்கு பிறகுதான் ஓரளவு மாநிலங்கள் எல்லாம் மூச்சு 94 பிறகுதான். அதற்கு பிறகுதான் மாநில அரசாங்கங்களுடைய இந்த ஆட்சி கலைப்பு, அதிகாரத்தை நினைக்கிற போது பறிப்பது, ஆட்சி கலைப்பது, இந்த இதெல்லாம் நீக்கப்பட்டதற்கு பிறகுதான் ஓரளவு மோதக்கூடிய வாய்ப்புகளும் இருந்தது. ஆனால் இப்ப அது கூட இல்லை. இப்ப பாஜக நினைப்பதையெல்லாம் நீதிமன்றத்தை வைத்து முடித்து விடுகிறது. இப்பொழுது எனக்கு தெரியும், நீங்க பாருங்க, மாநிலங்களுக்கு எதிரான நீட்டா இருக்கட்டும், அது அயோத்தி பிரச்சனையா இருக்கட்டும், அத்தனை தீர்வுகளும் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டா நீதிமன்றத்தின் மூலமா தான். நீதிமன்றத்தின் மூலமாகவே பல விஷயங்களை நிறைவேற்றி விட்டு நாங்கள் என்ன செய்வது, நீதிமன்றம் செய்துவிட்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அரசியலும் மாறி இருக்கிறது. என்னை பொறுத்தவரை அன்றைக்கு மாநில இயக்கங்கள், பிராந்திய கட்சிகள் மாநில இந்திய அரசாங்கத்தோடு, இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளோடு மோதுவது என்பது அது ஒரு மாதிரியா இருந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு வாழப்பாடி ராமமூர்த்தி எல்லாம் காவிரி பிரச்சனைக்கு அவர் 89 அவர் 89 ஆமா அவர் இந்த பிரச்சனை சொல்லிதான் ஆமா அவர் வந்து மந்திரி பதவி வழங்கினார். ஆமா ஆமா பெட்ரோலியத்துறை அமைச்சரா. என்ன காரணம்னா அவர் என்ன சொன்னாருன்னா, இந்திய இறையாண்மைக்கு எதிராக, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக, நியாய தர்மங்களுக்கு மாறாக தேசிய நதிநீர் சட்டங்களே என்ன சொல்லுதுன்னா, ஒரு நதி எங்கே உருவாகிறதோ அவர்களுக்கு இருக்கும் உரிமையை விட கடைமடை அந்த நதி எங்கே எவ்வளவு தூரம் கூடுதலாக பயணம் செய்து நிறைவுறுகிறதோ அந்த பகுதி மக்களுக்கு தான் உரிமை அதிகம் என்று சொல்கிறது. காரணம், கடுமையான வெள்ளப்பெருக்குகள் வருகிற போது அதிகமான பாதிப்புகளை கடைமடை பகுதி, நதி நீண்ட தூரம் பயணம் செய்யற இடத்துல தான் பாதிப்பு வரும். அப்ப பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய தமிழ்நாட்டுக்கு தான் உரிமை அதிகம். இந்த யதார்த்தத்திற்கு மாறாக நடுவண் அரசு என்பது, கர்நாடகத்துல தேசிய கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, நமக்கு தமிழ்நாட்டுல வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்க பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ஆட்சி நடத்தும் மாநிலம், ஆட்சி பிடிப்பதற்கு வாய்ப்புள்ள மாநிலம், ஆட்சியை பிடிப்பதற்கு அறவே சந்தர்ப்பம் இல்லாத அது தமிழ்நாடு. அது அந்த இடத்துல நாம இருக்கோம். கர்நாடகால பிஜேபியும் காங்கிரஸும் மாறி மாறி ஆட்சிக்கு வர்றாங்க. அப்ப நமக்கு வாய்ப்பு தரக்கூடிய அந்த மக்களுக்கும் அந்த பிராந்தியத்துக்கும் நாம் ஆதரவாக இருப்போம் என்று சொல்லி நியாயத்தை மாத்துறாங்க. கேரளாலே அதானே, ஆதாயம் சிபிஎம் காங்கிரஸ் வரும். ஆதாயங்கள் நோக்கமாக மாறுகிற போது நீதியும் தர்மமும் நிலைகுலைந்து போயிடும். எனக்கு அங்கே கெயின் தான் முக்கியம், பொலிட்டிக்கல் கெயின் தான் முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது ஆதாயங்கள் நோக்கங்கள் ஆகிற போது நியாயங்கள் பின்னுக்கு தள்ளப்படும். அந்த அடிப்படையில் தான் இந்த நதிநீர் விவகாரத்தில் பிஜேபியும் காங்கிரஸும் எனக்கு இருவருக்கும் ஒரு கொள்கை தான், கர்நாடகத்தின் பக்கம் நில். இந்த மாதிரி நின்ன போது அவர் மத்திய அமைச்சர் இருந்தார். அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா, நான் அமைச்சரவையில் இருந்து கொண்டு எதிர்க்க முடியாதுன்றனால எனக்கு என் மாநிலம் புறக்கணிக்கப்படுகிறது, அதை பேசுவதற்கு என் பதவிதான் இடையூறாக இருக்கும் என்று சொன்னால் அந்த பதவி எனக்கு அவசியம் இல்லை என்று சொல்லி ராஜினாமா. பெரிய விஷயம் தான். ஆனா அதுக்கப்புறம் தான் கட்சி ஆரம்பிச்சாரு. ஆமா, தமிழக ராஜீவ். ஆமா ஆமா அதுக்கு பிறகுதான் காங்கிரஸ் வந்து, அதுக்கு பிறகு மீண்டும் காங்கிரஸ் தான் இருக்காரு. காங்கிரஸ் எல்லாம் இருக்காரு. 91ல அந்த சமயத்துல தலைவர் எல்லாம் இல்லையா? அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வர்றாரு. அவர் முதல்ல மத்திய அமைச்சராக இருந்தா பதவியெல்லாம் விட்டாரு. ஆனால் அதுக்கு பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக வர்றாரு. அதுக்கு பிறகு காங்கிரஸோடு கூட்டணி வைக்க கூடாது, அதிமுகவோட ஏற்பட்ட இதுல அதிமுகவோட கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கருப்பு கொடி ஏத்துவேன்னு சொன்னாரு. சத்தியமூர்த்தி போன்ல கருப்பு கொடி ஏத்த மாட்டேன்னு சொன்னாரு, ஏத்துவேன்னு சொன்னாரு. அதனால அவர் நீக்கப்பட்டாரு. சோ அப்ப வந்து கூட்டணி அதிமுகவோட வைக்க கூடாதுன்னு சொன்னதால நீக்கப்பட்டாரு. அதுக்கு பிறகு 98ல அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு சொன்னதுக்காக நீக்கப்பட்டாரு. 96ல என்ன சொன்னாருன்னா, அதிமுகவோட கூட்டணி தான் தோத்துருவோம் வேண்டான்னாரு. ஆனா உண்மையா அது நடந்தது. 98ல அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. முடியாதுன்னு சொல்லி இவர் நீக்கினாங்க. நீக்கினதுக்கு பிறகுதான் இவர் என்ன பண்ணாரு, ராஜீவ் காங்கிரஸ் ஒரு கட்சி ஆரம்பிச்சு பிஜேபியோட அலைன்ஸுக்கு ஒரு திட்டமிட்டு அதை ஒரு வெற்றி கூட்டணியா மாற்றினாரு. என்னை பொறுத்தவரை வாழப்பாடி ராமமூர்த்தி 99ல கலைஞரோடையும் வச்சாரு. ஆமா ஆமா, மாநிலத்தினுடைய கொள்கை விஷயத்துல அவர் அவ்வளவு சமரசம் செய்து கொள்ளாத ஒரு போராளி அரசியல்வாதியாக நான் பார்த்திருக்கேன். இப்ப உதயநிதி இப்படி பேசியது, உதயநிதி கைது. இப்ப திமுக என்ன சொல்றாங்க, கைது செஞ்சீங்க, தஞ்சாவூர்ல கூட்டத்தை பாத்தீங்களா, எங்களுக்கு மைலேஜ் ஆயிடுச்சு, விஜய்க்கு நன்றி அப்படிங்கிறாங்க. இல்ல உதயநிதி இப்படி பேசுனது, பெண்களை பற்றி இப்படி பேசுவதுதான் உங்க வாடிக்கை, இதை நாங்க பெண்கள்கிட்ட கொண்டு போவோங்கிறாங்க. இது ரெண்டுல எது மக்கள்கிட்ட எடுபடுன்னு பாக்குறீங்க?
அதாவது ஆட்சியை நடத்தி நல்ல திட்டங்களை கொண்டு வந்து மக்களிடம் நற்பெயர் ஈட்டுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது, இயலாமை. இதை மறைப்பதற்கு மக்கள் 6 சிலிண்டர் எங்கேன்னு கேட்டுருவாங்களே, 2000 எங்கேன்னு கேட்டுருவாங்களே, பேருந்து இலவசமும் சொன்னீங்களேன்னு கேட்டுருவாங்களே. இனிமேல் உள்ளே போகும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, பதில் சொல்ல வேண்டிய இடத்திற்கு தாவேக்கா வருகிறது. அப்படி பதில் சொல்லுகிற இடத்துல பதில்கள் இல்லாத இவர்கள் என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா, டைவர்ஷன் பாலிடிக்ஸ் அதை ரொம்ப தெளிவாக பண்ணிட்டு இருக்காங்க. சூழ்ச்சிகளையே அரசியலாக மாற்றுவது, சூழ்ச்சிகளையே அடுத்தடுத்த அரசியல் அத்தியாயங்களாக மாற்றுவது. ஆட்சியை பிடிக்கிறவரை அது கை கொடுக்கும். ஆனால் ஆட்சியை நடத்துவதற்கு இந்த சூழ்ச்சியும் டைவர்ஷன் பாலிடிக்ஸுக்கு நீண்டதாரதுக்கு கை கொடுக்காது. நீங்க பதில் சொல்லத்தான் வேணும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செஷன்ல கூட்டத்தில் இவர் முன்னாடியே அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது சொன்னார் திரு உதயநிதி அவர்கள், நான் மேகதாது குறித்து பேசுவேன், காவேரி குறித்து கேள்வி கேட்பேன், பதில் சொல்ல வேண்டி வரும், நான் சும்மா விட மாட்டோம்னு சொன்னார். அப்பவே இவரை சட்டமன்றத்திற்கு வருவதை தடுப்பதற்கு ஒரு திட்டம் வகுத்திருக்காங்க. அப்படி வகுக்கப்பட்ட திட்டம் தான் தோல்வியில் தான் முடிந்திருக்கிறது. அதை இப்ப அவதூறா மாத்துறாங்க. அங்க நீங்க ஒண்ணு வேணா சகோதரர், சட்டம் இப்ப நம்ம பேசுறோம், கூட்டத்துல இருந்து யாரோ ஒருத்தன் பேசுவான், அதை கடந்து போவாங்க. சில பேர் அதுக்கு லைட்டா ரியாக்ட் பண்ணிட்டு போவாங்க. இப்ப நான் சமீபத்தில் லால்குடியில் ஒரு பொதுக்கூட்டம் பேசினேன். பேசிட்டே இருக்கும்போது முன்னாடி இருந்து ஒரு தோழர் கத்திட்டே இருக்காரு, வைகோவை குறித்து பேசு, வைகோவை பத்தி பேசுன்னு சொல்லிட்டே இருக்காரு. நான் சொன்னேன், அதான் சனி பெயர்ந்து விட்டதப்பா, விடுப்பான்னு சொன்னேன். சனி பெயர்ந்து விட்டது விடு அப்படின்னு தவிர்த்து நகர்ந்து போனேன். இப்ப நான் உடனே வைகோ சனின்னு சொல்லிட்டு கூட சண்டைக்கு வரலாம். நான் என்ன பண்றது? என்னுடைய உரை ஃப்ளோவா போயிட்டு இருக்கும்போது இடையிலிருந்து ஒரு குரல் ஏதோ ஒரு நம்மளுடைய கவனத்தை திசை திருப்புகிற போது ஒரு பதிலை சொல்லிவிட்டு கடந்து போவது என்பது காலமெல்லாம் நடந்தது. அண்ணாவிடம் கேட்கலையா, உங்களுக்கும் ஒரு நடிகைக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லி துண்டிச்சிட்டு கொடுக்கலையா அண்ணாவின் மேடையில? பேரறிஞர் அண்ணா அதுக்கு என்ன பதில் சொன்னான்னு தெரியும் உங்களுக்கு வரலாற்றுல. கலைஞரின் மேடையில் அது மாதிரி பலமுறை, புரட்சித்தருடைய மேடையில இந்த மாதிரி கவனத்தை திசை திருப்புற மாதிரி சில கேள்விகள் வரும். இது தலைவர்களுக்கே இருக்கக்கூடிய தர்ம சங்கடம். அந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடத்தை திரு உதயநிதி கடந்திருக்காரு. அவர் ஒண்ணு தப்பா சொன்ன மாதிரி எனக்கு தோணல. போட்டு பாக்குறேன், அவன் தெரிசா வீட்டுக்கு மட்டும் தண்ணி ஏதோ சொல்றான், இவர் அதை கடந்து போறாரு. நான் காவேரி தண்ணியை சொல்லுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறாரு. இது ஒரு தர்ம சங்கடம் எல்லா தலைவர்களுக்கும் வரும். கடந்து போக வேண்டிய ஒரு விஷயத்தை இரட்டை அர்த்தம் என்று சொல்லி அதுல முதல் அர்த்தத்தை விட்டுவிட்டு இரண்டாம் கற்பனை அர்த்தத்தை காரணமாக்கி அதன் மீது ஒரு வழக்கு போடுவது என்று சொன்னால் எல்லா பேச்சுக்கும் வழக்கு போடலாம். நேற்று சட்டமன்றத்துல ஒரு அமைச்சர் பேசுகிற போது விஜய் மாமா விஜய் மாமான்னு சொல்லி பேசுறாரு. ஆரம்பிக்கும் போதே நான் கேட்கிறேன், மாமான்றதுக்கு வேறொரு அர்த்தம் இருக்கு. இரண்டாவது அர்த்தத்திலே முதலமைச்சரை சொல்கிறாரு என்று நான் சொல்லி அந்த அமைச்சர் மீது வழக்கு போடுவாங்களா? நீங்க இரண்டாம் அர்த்தம் தேட ஆரம்பித்தீங்கன்னா அரசியல்வாதிகள் எந்த தலைவரும் எங்கும் பேச முடியாது. நான் கேட்கிறேன், விஜய் பேசிய இரண்டாம் அர்த்தங்கள் எத்தனை இருக்கு? இந்த டேஷுக்கு இரண்டாம் அர்த்தம் என்ன? முதல் அர்த்தமே என்ன? முதல் அர்த்தமே அதுக்கு ரெண்டாம் அர்த்தம் முதல் அர்த்தமே என்ன சொல்லுங்க. அதுக்கு பிறகு நீங்க என்னெல்லாம் பேசுறீங்க? நல்ல வாயில வந்துடும், அது என்ன வரும் சொல்லுங்க சார். இது முதலமைச்சர் பேசுனது. நீங்க சொல்லணும், எதிர்கட்சி தலைவர் சொல்லாத ஒன்றுக்கு பெயர் சொல்லல, யாரையும் அவர் சொல்லல, கூட்டத்திலிருந்து வந்த குரலை அவர் அடக்கி விட்டு ஒன்றை சொல்லி கடந்துதான் போகிறார். அப்படி கடந்து போன ஒன்றுக்கு உள்நோக்கம் கற்பித்து கைது வரை நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பேசிய பேச்சுக்கு என்ன சொல்றது? எந்த முதலமைச்சராவது இப்படி டேஷ் பண்ணணும் இப்படி சொல்லலாமா? சபாநாயகர் அனுமதியோட தான். அதைத்தான் அவருக்கு முதனா தான் சொல்றாரு, சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க அசைவுகள் செய்யக்கூடாது. அது கேமராக்கள் 1000 கண்ணுடைய ஆளா கேமராக்கள்லாம் கவனிச்சுட்டு இருக்கு, உரிமை மீறல் வந்து விடும் என்று முதல் நாள் சொன்னாரு. ஆனால் அடுத்த நாள் அவரிடமே அனுமதி விட்டு இப்படிங்கிறது இதுக்கு என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்க. இப்ப இவர் இப்படி சொன்னாருன்னா அடுத்து எதிர உள்ளவங்களுக்கு வேற ஒரு அர்த்தத்தை காட்டி இப்படி இருந்தாங்கன்னா அதுல என்ன அர்த்தத்துல எடுத்துப்பீங்க? நான் என்ன பொறுத்தவரையும் உதயநிதி அவர்களுடைய விவகாரத்தை இவர்கள் சட்டமன்றத்திற்கு அவர் வருவதை தடுப்பதற்காக எடுக்கப்பட்ட முயற்சி தான். இன்னைக்கு உதயநிதி நாளைக்கு சட்டசபையில இருக்குங்கிற மாதிரி இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த பட்ஜெட் இதெல்லாம் நாளைக்கு நான் கேள்வி கேட்காம விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு. நீங்க என்ன பொறுத்தவரையும் ஒரே அவர் விஜய் நாளைக்கு எனக்கு என்னுடைய கேள்விக்கு பதில் கண்டிப்பா. நீங்க ஒன்னே சகோதரர் அண்ணா பேரறிஞர் அண்ணா சொன்னது போல, நீங்கள் வெறும் கட்சியாக அல்லது இருக்கிற போது நீங்கள் கையில வெறுங்கரண்டி எப்படி வேணா வீசிட்டு போகலாம். அதிகாரத்தை அமர்ந்து விட்டால் அது எண்ணெய் கரண்டி. இப்படிதான் நீங்கள் பக்குவமா தான் நடக்கணும். உங்களிடம் அதிகாரம் இருக்கிறது, நீங்கள் பக்குவமா இருக்கணும், பொறுத்து இருக்கணும். இதே சட்டமன்றங்கள் எத்தனையோ மிக கடுமையான விவாதங்களை சந்தித்திருக்கிறது. தனிப்பகை போல அரசியலை எடுத்துட்டு போவது சரியில்லை. பழிவாங்கல் அரசியல்கள் வெற்றி பெறாது. நான் சொன்னது போலத்தான், அம்மாவை பழிவாங்க திமுக நினைத்தாலும் சரி, கலைஞரை பழிவாங்க அதிமுக நினைத்தாலும் சரி, 2 காலங்களிலும் பழிவாங்க நினைத்தவர்களுக்கு சேதாரம் வந்திருக்கிறது.
உண்டா இல்லை? கண்டிப்பா கண்டிப்பா. அதனால விஜய் ஆக்கப்பூர்வமான அரசியல் தான் ஜெயிக்கும். அதுதான் ஜெயிக்கும். நீங்க இன்னைக்கு வரையும் இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதை வரவேற்று கொண்டாடி இருக்கிறாங்க சொல்லுங்க. ஒரு இருவரும் திராவிட இயக்கங்களை வெகு காலமா ஒரு 50 வருஷமா திமுக அதிமுகங்கிற அத்தியாயம் மாற்றப்பட்டு ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வந்த பின்னாடி முதல் பட்ஜெட் மக்கள் ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. என்ன சொல்ல வந்திருக்கீங்க? பெயர் மாற்றத்தை தவிர சூப்பருங்க எதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணு இருக்க? நீங்க ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். லஞ்சம் ஊழல் ஒழிப்புங்கிறீங்க, ஆனால் என்ன நடந்துட்டு இருக்கு? நீதிமன்றங்கள்ல ஊழல் நீதிமன்றத்திலே தொடங்குறாங்க. ஆமா, அது கட்சிக்காரங்க நீதிமன்றத்திற்கான நியமனங்களில் 30 லட்சத்திலிருந்து 1 கோடி வரையும் பணம் வாங்கி இருக்கதா சொல்லி வழக்கு போட்டிருப்பது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர். சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஊழல் எங்க இருந்து வருது? ஊழல் தலைவெடுத்து ஆடுது சகோதரர். இவர்களை பொறுத்தவரை மேல பேசுறாங்க, நாங்க அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கிடையாது. நான் என்னை பொறுத்தவரை வெறும் வசனங்களாலும், வெறும் பழிபோடர்களாலும், வெறும் அவதூறுகளாலும் ஒரு வில்லனாக திமுகவை சித்தரித்துக் கொண்டு வெகு காலத்திற்கு நீங்கள் ஹீரோவாக நீடிப்பது சினிமாவில் சாத்தியம், அரசியலில் சாத்தியம் அல்ல. இப்ப அரசியல் இதெல்லாம் சாத்தியம் இல்ல. ரீல்ஸ் வேற, ரியல்ஸ் வேற. இதை நீங்க அணுக வேண்டிய விஷயங்கள், பழிவாங்கல், இது எதுவுமே தமிழ்நாட்டு அரசியலில் இதுகாரும் அந்த வரலாறுகளில் வெற்றி பெற்றது. நீங்க என்ன சொன்னாலும் சரிதான். 3 மாதம் தானே ஆகுது. அவையெல்லாம் ஒருபோதும் ஏற்கப்படாது. நீங்கள் இனிமேல் காலம் சொல்வதற்கு அர்த்தம் இல்லை. ஏன்னு சொன்னா நீங்கள் நிமிடத்தில் மாற்றுவதாகத்தான் நீங்கள் உறுதி கொடுத்தீர்கள். நீங்கள் சொன்னதெல்லாம் அடுத்த நிமிடத்தில் ஆட்சிக்கு வந்த உடன் அடுத்த நாள் இப்படித்தான் நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க. முதல் பட்ஜெட்ல இதுல கலைஞர் சொன்ன மாதிரிதான், குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு 10 மாத காலம் தேவைப்படும், ஆனால் 3 மாத காலத்தில் அறிகுறி தெரிந்துவிடும். ஆமா, அந்த அறிகுறி கூட தாவேக ஆட்சியில் இல்லை என்கின்ற குற்றச்சாட்டை நாளைக்கு கலைஞரின் பேரன் வைப்பார், உதயநிதி கேட்பார். நான் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க, நீங்கள் பெரிய ஹீரோ இருந்திருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்தவரை அரசியலில் உங்களை விட அனுபவமும் அறிவார்ந்த அரசியலும் அனுபவ அரசியலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய வளர்ப்பாக, முத்துவேல் கருணாநிதி தாத்தாவுடைய பிள்ளையா பேரனா வந்திருக்கக்கூடிய உதயநிதிக்கு அதிகம். அவர் மிக லாபகமாகவே கையாள்வார், கேள்வி கேட்பார், நீங்க பதில் சொல்லணுமே தவிர அவரை கைது பண்ணுவேன், அரெஸ்ட் பண்ணுவேன், இழிவுபடுத்தலாம், ஒரு நடிகை சொன்னார் என்று பொத்தாம் பொதுவாக விவகாரத்தை திசை திருப்புகிறார்கள். எனக்கு இது மலிவா இருக்குங்க. அங்கே எங்கெங்க ஒரு நடிகையின் பெயர் சொல்லப்பட்டதா? கண்டிப்பா இந்த மாதிரியாக நகர்வது என்பது கண்டிப்பா தாவேகாவின் வளர்ச்சிக்கு, அரசுக்கு கண்டிப்பாக சாதகமாக இருக்காது அப்படிங்கிறத நீங்க உறுதியா சொல்றீங்க. பல்வேறு விஷயங்கள், ஏன்னா உங்களுக்கு திராவிட அரசியல், இந்த மொழி சார்ந்து நடைபெறுகின்ற அரசியல், சமூக நீதி, இடஒதுக்கீடு, தேசிய அரசியல், எல்லாவற்றிலையும் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. அரசியல்வாதியா, பத்திரிகையாளரா, எழுத்தாளரா, கவிஞரா, அரசியல் பகுப்பாய்வாளரா, பல்வேறு தேர்தலில் கலைஞரோடு, ஜெயலலிதாவோடு, வாழப்பாடி ராமமூர்த்தின்னு பல்வேறு அனுபவங்கள் இருக்கு. ஏன் ஓபிஎஸ் சிபிஎஸ் ஏன் விடணும், அவங்களே சேர்த்து எல்லாருனால அந்த நுட்பங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுல இருந்து இந்த அரசு, இந்த கான்செப்ட், இந்த தேசிய கட்சிகள், 3வது அணி, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்கிறத ரொம்ப விரிவா துல்லியமா உங்களுடைய பாணியில மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி.